السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய திருப்பெயரால் அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரித்தான அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தை வாழ்விக்க வந்த நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து கட்டளைகளையும் ஏவல்களையும் விலக்கல்களையும் கொடுத்து அதை இந்த மக்களுக்கு அவர்கள் எத்தி வைக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் மனித சமூகம் கடை தேர வேண்டும் என்றும் அல்லாஹ் ஆணை பிறப்பித்தார். அந்த ஆணையை சிறமேற்கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய செய்தியை இந்த சமூகத்திலே பரப்ப வேண்டும், அதை விதைக்க வேண்டும். இந்த சமூகம் இறைவனுக்கு திருப்திகரமான அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று மறுமையிலே மகத்தான பரிசுகளை பெறக்கூடிய உயர்ந்த சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக நமக்காக அவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ அறிவாளிகள், மேதைகள், கடவுளின் பிரதிநிதிகள் என்று தம்மை சொல்லிக் கொள்பவர்கள், மனித சமூகத்தை ரட்சிக்க வந்தோம் என்று சொன்னவர்கள் எல்லோரும் ஒரு அடிப்படையிலே தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அது என்ன அடிப்படை என்றால், ஆன்மீகம் என்ற பெயரிலே அற்புதங்களை செய்வார்கள். அதன் மூலம் மக்களை தன்பால் வசப்படுத்துவார்கள். அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களிடத்தில் மக்கள் மதிமயங்கி போவார்கள். உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையிலே உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரஜினிஷ் என்று ஒரு சாமியார் இருந்தார், தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டார். அது மாதிரி இவர் சாய்பாபா என்று சொல்லக்கூடியவர், அவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டார். தமிழ்நாட்டிலே யாகவா முனிவர், அதாவது யாகவா முனிவர் என்று ஒருத்தர் இருந்தார். அவரு என்னமோ இனானிய பாஷை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லுவார். அவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டார். அவ்வளவு ஏன், பிரேமானந்தா வரையிலும் கடவுள் என்று சொல்லிக்கிட்டு இருந்தான். இவர்கள் எல்லாம் தன்னை கடவுள் என்று சொல்வதற்கு ஆதாரமாக என்ன செய்தார்கள் என்றால், சில அற்புதங்களை செய்தார்கள், ஒரு மேஜிக்கு செய்தார்கள். இதை செய்தவுடன் மக்கள் கூட்டம் அவர்கள் பின்னால் போக தொடங்கியது. இந்த மாதிரி மேஜிக் செய்துதான் இதுவரை உலகத்தில் கடவுளர்கள் என்று தம்மை சொல்லிக் கொண்டவர்கள் எல்லாம் நிலை பெற்று மக்களை ஏமாற்றினார்களே தவிர, வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை, உயர் பண்புகளை, மனித நேயத்தை, மறுமை வாழ்வை, செம்மையான சீரான நற்குணங்களை, குடும்பத்திலிருந்து குழந்தைகள் வரை அத்தனை பேருக்கும் தேவையான நல் உபதேசங்களை எந்த சாமியார், எந்த சன்னியாசி, எந்த மடாதிபதியாவது செய்திருக்கிறானா என்றால் நிச்சயமாக எவனும் செய்ததில்லை. அப்போ நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதங்களின் மூலமாக மக்களை திரட்டவில்லை. என்ன அதுல என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு அற்புதத்தை ஒரு மனுஷன் செய்யறான், அதை விட பெரிய அற்புதத்தை இன்னொருத்தர் செஞ்சாண்டா மக்கள் என்ன செஞ்சுருவாங்க, அவன் பெரிய சாமியாண்டா அவங்க தான் போயிடுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலும் அற்புதங்கள் செய்து மக்களை திரட்டவில்லை. மாறாக என்ன செய்தார்கள், உறவுகளை பேணி வாழுங்கள், ஏழைகளை அனாதைகளை ஆதரியுங்கள், அல்லாஹ்வை இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள், உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், அதிலே கசடுகளை போக்கிக் கொள்ளுங்கள்,
உங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கட்டும். வாரி வழங்குங்கள். குவித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் உங்களை கோமான் என்ற பெயரை உலகத்தில் தரலாம். மறுமையில் அவை எதுவும் பயனளிக்காது. ஹலக்க அன்னி சுமாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா ஹுதுஹு ஃபகுல்லுஹு சும்மல் ஜஹீம சல்லுஹு. குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். பெரும் பெரும் மன்னர்கள் எல்லாம் மறுமையிலே வந்து நின்று இங்க என்னுடைய அரசாட்சி எல்லாம் போய்விட்டது, என்னுடைய அதிகாரம் போய்விட்டது என்று புலம்பக்கூடிய நாள் வரும். இப்படியெல்லாம் சொல்லி மனித சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்குத்தான், அதாவது வாழ்க்கையின் உண்மைகளை சொல்லி அறிவுபூர்வமாக மக்களை ஒன்று திரட்டி ஒரு மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை உண்டாக்கிறார்களே தவிர அதுல தண்ணி வர சொல்றேன், மோதிரத்தை வர சொல்றேன், இந்த கையை சுத்தி ஒரு சங்கிலியை நான் வந்து உண்டாக்கி தாரேன், இப்படி இந்த அற்புதங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து அதன் மூலமாக இந்த மார்க்கத்தை வளர்க்கவில்லை. அப்ப இந்த மாதிரியான சரியான ஒரு மார்க்கத்தை சொல்ல வருகிற போது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பல தடைகளை விதித்தார்கள், பல இடையூறுகளை செய்தார்கள். ஏன் சில போர்க்களங்களையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அதில் தம்முடைய உறவுக்காரர்களை எல்லாம் ஷஹீதாக்கினார், பலி கொடுத்தார்கள். யாருக்கு? உங்களுக்கு எனக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய போர் என்று கூட அதை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்னவென்றால், அதாவது வந்து அஹ்ஸாப் போர்ல ரசூலுல்லாஹ் சந்தித்த போர்க்களங்கள்ல பத்ர் யுத்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உஹது யுத்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அஹ்ஸாப் என்று ஒரு யுத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். இந்த அஹ்ஸாப் என்ற யுத்தத்தை ஏன் சந்தித்தார்கள் என்றால், மதீனாவில அந்த அரபு குலம் மதீனாக்காரர்கள் இருந்தார்கள், அரபிகள். அவர்களை தவிர இன்னொரு இனத்தினர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார்? யூதர்கள். அவன் பரம்பரையா பாப்பா மாதிரி முஸ்லிமுக்கு ஆகாதவன். இவர்கள் விஷப்பாம்புகளை போன்றவர்கள். அந்த யூதர்களில 2 வகையினர் இருந்தார்கள். ஒருத்தர் வந்து பனு நலீர் என்று சொல்லுவார்கள், இன்னொரு சாரார் பனு குரைலா என்று சொல்லுவார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே என்ன செய்தார்கள்? ரெண்டு இனத்தாரிடத்தில் போய், நம்ம 2 பேரும் ஒரே ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நாங்களும் நிம்மதியா வாழ்றோம், நீங்களும் நிம்மதியா வாழுங்க, உங்களை நாங்க டச் பண்ண மாட்டோம், எங்களை நீங்க டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஆபத்துன்னு சொன்னா எனக்கு ஆபத்துன்னா நீ வரணும், உனக்கு ஆபத்துன்னா நான் வருவேன், இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இந்த உடன்படிக்கை இருக்கிற நிலையிலே பனு நலீர் என்ற அந்த யூத இனம் இருக்கிறாங்களா, அவங்க ஒரு பகுதியில் வாழ்ந்து இருக்கிறான், ஒரு சின்ன கிராமம் மாதிரி. இந்த பனு நலீர் வம்சத்துல உள்ள ஒருத்தரை ஒரு முஸ்லிம் ஒருத்தர் என்ன செஞ்சுறாரு? தவறுதலாக கொலை செய்து விடுகிறார். அப்ப அந்த கொலை செய்யப்பட்டவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். இது ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கள் மீது கடமை. இந்த நஷ்ட ஈட்டை கொடுப்பதற்காக ரசூலுல்லாஹும் அவர்களுடைய சில தோழர்களும் அந்த பனு நலீர் என்ற அந்த வகையினர் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தெருவுக்கு போகிறார்கள். போய் அந்த தலைவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, ஏன்னா நாங்கள் நஷ்ட ஈடு கொடுத்துட்றோம், தவறுதலாக நடந்தது. இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆலோசனை பண்ணி சொல்றோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதனுடைய வீடு, அது ஒரு மொட்டை மாடி வீடு. அது என்ன, அந்த வீட்டினுடைய சுவற்றிலே நிழலுக்காக சாய்ந்து கொண்டு பக்கத்துல 2-3 தோழர்கள், நபி தோழர்கள் 2-3 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிற நிலைமையில யூதர்கள் உள்ள போய் என்ன செய்யறான்? ஒரு சதித்திட்டம் தீட்டுறான். பனு நலீர் என்ற அந்த யூத இனத்தை சார்ந்த தலைவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். என்ன சதித்திட்டம் தீட்டினாங்கன்னா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், விட்டுறக்கூடாது, முகமது வந்திருக்காரு, உயிரோட திரும்பி செல்லக்கூடாது, நீ ஏதாவது பண்ணிடணும் என்று சொல்லி அதுல ஒருத்த ஐடியா சொன்னா, பெரிய திருக கல் இருக்குல்ல, அந்த காலத்துல திருக பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்திருப்பா? திருக எப்படி இருக்கும்? அந்த கேப்ப அதெல்லாம் அந்த துளிக்கில போட்டு அது சைடில் பிடிச்சிருக்கும், இங்கே திருவாங்க ரைட்டு. அதில் மாவு உண்டாக்குறது, ரைஸ் மில் வர்றதுக்கு முந்தி நாங்கள் எல்லாம் திரிச்சிருக்கிறோம். நிறைய பேருக்கு திருகை தெரியாது. இந்த திருகையினுடைய மேல் கல் இருக்குல்ல, மூடி கல்லால் இருக்கும்.
அதை 2 பேரும் சேர்ந்து தூக்கி கொண்டுட்டு போய் மேல இருந்து முகமது கீழே உட்காந்துருக்காரு, நேர வசதியான இடம், பட்டுன்னு தலையில போட்டோம்னாக்கா கரையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சதித்திட்டம் தீட்டி அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாது. அவங்க சாஞ்சி உட்கார்ந்து போகும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு செய்தியை அனுப்புறான். முகம்மதே, உம்மை கொல்ல அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள், உடனே இடத்த காலி பண்ணிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ரொம்ப கோபமுற்று உடனடியா தோழர்களை அழைச்சிக்கிட்டு அவங்க ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அவங்க ஏரியாவுக்கு வந்ததோட ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழுவை கூட்டி சொல்றாங்க, இனிமே இவங்களை வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் திருந்துற மாதிரி இல்லை, உடன்படிக்கை செஞ்சிருக்கிறான், அப்படி என்னை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவங்க ஒரு ஆள் அனுப்புனாங்க. யாருக்கு? பனு நலீர் யூத இனத்திற்கு. என்ன அப்படின்னா 10 நாள் உங்களுக்கு டைம், மதீனாவை காலி பண்ணிட்டு ஓடிடு. 10 நாள் உனக்கு என்ன கையில எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்க, ஊட்டி ஜாமாங்க வச்சத பூரா போட்டுட்டு நீ போயிரு. ஒரு வீடு, ஒரு பெரிய கோட்டை, அவங்களுடைய விவசாயங்கள், பேரிச்சம்பள விவசாய மரங்கள், எவ்வளவோ சாமாங்க இருக்கும். ஏன் இந்த வருடம் நல்ல நல்ல சாமாங்க எல்லாம் வேற வழி இல்லையே, என்ன செய்ய முடியும்? முகமது சொல்லிட்டாரு. அவங்க யூதர்களை பொறுத்தவரை ஒரு தெரிஞ்சுக்குங்க, நேருக்கு நேரம் மோத மாட்டான். இதுவரை எந்த யூதனும் எவன்ட்டையும் சண்டை போட்டதில்லை. அமெரிக்காரன் சண்டை போடுறானா மோதுறானா அடுத்தால வச்சுதான் அடிப்பான். இந்தியாவில் பார்ப்பனர்கள் என்ன செய்வான், வேற வேற ஆளுகளை தூண்டி விடுத்தான் சண்டை போடுவானது தவிர அவன் நேரடியாக களத்தில் இறங்க மாட்டான். பாப்பானுடைய புத்தி அது மாதிரி யூதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, 10 நாள் அவகாசத்தில் அவனால ஏண்ட வரலும் ஒட்டகத்தில் ஜாமாங்க எல்லாம் அழுகிட்டு கிளம்பிட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவன் போகும்போது அவன் வீடுகளை அவனை இடிச்சு போட்டு வர போறான். நம்ம விட்டுட்டு போனோம்னா அவங்கள இருப்பாங்க. யார்? ரசூல்லாவும் தோழர்கள் இருப்பாங்களே, எல்லாம் அவங்களுக்குள்ள சேர போகுது, ஏன் விட்டுட்டு போறன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், அவன் வீடு ஜன்னெல்லாம் தோண்டி எடுத்து ஒட்டகத்துல ஏற்றிட்டாங்க. இன்னும் கிடக்கிற சாமான்களை பூரா நொறுக்கி அள்ளி எல்லாம் நாசப்ப அவங்க கையாலேயே அவன் வீட்டுகளை நொறுக்கி அள்ளி நாசப்படுத்திட்டு கிளம்பி மதீனாவை விட்டு சிரியா பக்கம் போயிட்டாங்க. போனா எல்லாரும் போயிடல, ஒரு 10-20% பேர் என்ன செஞ்சாங்க, இவர்கள் போல இன்னொரு யூத இனம் இருந்தார்கள், பனு குறைலான்னு சொல்லிட்டு. அவன் மதீனாவில் ஒரு பகுதியில் இருக்கிறான். அவங்க கூட ஒரு சொல்ல என்ன செய்யறாங்க, உடன்படிக்கை செய்திருந்தார்கள். இந்த பனு குறைலா என்று அந்த மக்கள் வாழ்ந்த பகுதியில் இந்த பனு நுலைர் என்ற இந்த பனு நலீர் என்ற இந்த மக்கள் என்ன செய்ய, யூதர்கள் அவங்களோட போய் குடியேறிட்டாங்க, அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் கழிச்ச உடனே, அதிகம் நாள் இல்லை, ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்ச உடனே அவங்களால இருக்க முடியல. ஏனென்றால் அந்த நேரத்துல இஸ்லாம் வளர தொடங்கி இருக்கிறது, பல பகுதிகளுக்கு இஸ்லாம் போய்கொண்டு இருக்கிறது, பல மன்னர்களுக்கு ரசூலுல்லாஹ் தூது செய்தி அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. சாதாரண ஒரு ஒரு பாலைவனத்துல கூடாரத்துல ஒரு சின்ன கிராமம் தான், அங்கிட்டு புனியல் தான் இருக்கும். இப்ப பாலைவனத்துல சின்ன கிராமங்கள், அந்த மாதிரியான ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு ஒரு மனுஷரு இந்த உலகம் பூராவத்தையும் பார்க்கிறார். பெரிய ஆச்சரியம். தகவல் தொடர்புலாம் இல்லாத காலகட்டத்துல மன்னர்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதுறாரு ஒரு மனிதர், ஒரே ஒரு மனிதர். அப்ப அப்படி மதீனாவில் அந்த சூழலில் இருந்த போது அந்த பனு நலீர் என்ற அந்த யூதர்கள் சும்மா இருக்கல. என்ன பண்றான் தெரியுமா, சும்மா அவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பெரிய அளவுல ஒரு பெரிய ஆழமான சதித்திட்டத்தை போடுறான். அந்த சதித்திட்டம் என்னன்னா, ஒரு 20 பேர் எல்லாம் முக்கியமான தலைவர்கள், பனு நலீர் என்ற அந்த யூத இனத்தினுடைய முக்கியமானவங்க ஒரு 20 பேர் சேர்ந்து அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள்லாம் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் பேர்ல உஹதில் எல்லாம் தோத்து போய் அடி வாங்கி ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு நீங்க கிளம்பி வாங்க, மதீனாவை பூண்டோட அழிச்சிடணும். அப்ப மதீனாவுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு, ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வயோதிகர்கள் வாலிபர்கள் எல்லோரையும் சேர்த்தாலுமே 3000க்குள்ள, டோட்டலா எல்லாரையும் சேர்த்தா 3000க்குள்ளார நீங்கள் கிளம்பி வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பக்கம் இருந்து உதவி செய்வோம். மதீனாவில் தான் நாங்க இருக்கிறோம், பக்கத்துல ஹைபர்ல இருக்கிறோம் நாங்க, நீங்க வாங்க உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி நல்ல சூட்டை கிளப்பிச்சு வந்துட்டான். அது மட்டும் இல்லாம பக்கத்து கிராமங்கள்ல கித்துபான் கிளைன்னு ஒரு கிளையா இருந்தாங்க, அவங்க பெரிய குரூப்பு,
அவங்களுக்கும் போய் என்ன செஞ்சாங்க, நல்ல ரசூலுல்லாவோட மோதணும், மதீனாவை அழிச்சிடணும்னு சொல்லி அவர்களையும் தூண்டி விட்டார்கள். இவ்வளவு காரியமும் அவர்கள் நடத்தி விட்டு மதீனாவுக்கு வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்த உடனே அவன் என்ன செய்யறாங்க, மதீனா மக்காவாசிகள் ஒரு பெரிய படையை திரட்டுறாங்க. படையை திரட்டி 3000 பேர் கொண்ட ஒரு படை, 3000 பேர் இல்லை 4000 பேர் கொண்ட 4000 பேர் கொண்ட ஒரு படை அபூ சுஃபியான் என்பவருடைய, அவர் பிற்காலத்தில் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இந்த அபூ சுஃபியான் பெரிய தளபதி, ஒரு முரட்டத்தனமான ஆளு, பெரிய ஆளு, மக்காவோட பெரிய விவிஐபி. அவர் தலைமையில ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு அவர்கள் எல்லோரும் மக்காவை விட்டு புறப்பட்டு மதீனா நோக்கி வருகிறார்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்காக. அப்ப ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்த இந்த ஒற்றர்கள்லாம் செய்தி அனுப்புறாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க குரூப் கிளம்பி வருது, நம்மளை சுத்தி இந்த மாதிரி சதி வேலைகள் பின்னப்பட்டிருக்கிறது, சதி வலைகள் பின்னப்பட்டிருக்கிறது, சதி வேலைகள் நடக்கிறது, அதனால நம்ம பார்த்து இருக்கக்கூடாது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அந்த செய்திகள் வருது. செய்தி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழுவை அமைத்து அந்த ஆலோசனை குழுவில் ஆலோசிக்கிறார்கள். என்ன ஆலோசிக்கிறார்கள், இந்த மாதிரி ஒரு படை வந்து கொண்டு இருக்கிறது, இவங்களோட வர்ற வழியில இருக்கக்கூடிய ஊர்க்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவெல்லாம் சேர்ந்து 10,000 பேர் வந்து 10,000 பேர். இங்க மதீனாவாசிகள் வந்து ரொம்ப குறைவு, ஒரு 3000க்கு உள்ளதான் இருக்கிறாங்க. 10,000 பேர் திரண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 பேரோட இப்ப உள்ள நம்மளுடைய ரொம்ப வீக்கா இருக்கிறோம், இப்ப சமீபத்தில் பல போர்களை சந்திச்சுக்கிட்டு ரொம்ப அடி வாங்கி போயிருக்கிறோம், இந்த நிலைமையில நம்ம இவ்வளவு பெரிய படையை எப்படி எதிர்கொள்றது என்று அவர்கள் ஆலோசனை செய்கிறார்.